ஸோ ஓகே காய்ஸ், நம்மளுக்கு நிறையா ஃபுல் அப்டேட் ஃபைனலி வந்துருச்சு. ஸோ இதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்கள் ஃபேமிலிஸ் ஆகிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பாருங்கள், டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோ பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே தான் போகலாம். ஃப்ரம் ஏஏஜி கேமிங் வெள்ளேனோ பாவம் வீச்சங்கி சம்பி ஜாமா சம்பி யச்சதி வீணோ பாவம் சங்கி சம்பே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ரோடு அப்டேட் வந்துடுச்சு. ஸோ அதான் பார்க்க போகிறோம். வாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற வழி போகிற ட்ரிக்கு மிட்டெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் பார்த்துடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஆர்ஜிஎஸ் டூலுக்கு போய்க்கோங்க. ஆர்ஜிஎஸ் டூக்கு போயிட்டு இந்த எஸ்1 போட்டுக்கோங்க. ஸோ எஸ்1 போட்டேனோம். இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ பாருங்கள் ஒரு பெரிய ரோடு வந்துடும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் கைஸ், ஒரு பெரிய ரோடு வந்துடும். நம்மளும் ஈஸியாக வச்சு விளாட்லாம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்2 போட்டினா இன்னொன்று ஒரு நம்மளுக்கு ரோடு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இது வளைஞ்சு போகிற ரோடு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எஸ்4 போட்டுக்கிடுவோம். எஸ்4 போட்டினா உங்களுக்கு இந்த ரோடு தான் வருங்க இப்படி போகிறதுக்கு. ஸோ இதான் நம்ம இதில் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் போட்டு பாருங்கள், போட்டு நல்லா வீடு கட்டுங்க கைஸ், ரோடையும் கட்டிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் சோஃபா பெட்டெலாம் வந்துருச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், ஒன் எஃப்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். இல்லை எஃப்1 கைஸ், நான் தப்பாக போட்டேன். எஃப்1 போட்டுக்கோங்க. எஃப்1 போட்டேன்னா உங்களுக்கு இந்த பெட்டு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு எஃப்2 போட்டேன்னா ஐயா என்னண்ணா நான் கீழே வந்துட்டேன். ஸோ கைஸ் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எஃப்2 பண்ணோம். எஃப்2 போட்டினா உங்களுக்கு இந்த குட்டி பெட்டு இல்லை, இந்த குட்டி சோஃபா வந்துடும். ஸோ இதை வச்சு நம்ம வீடை கட்டலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்3ல என்ன வர போன்ட்டுல, ஏன்னா இந்த சீட் கோட்ஸ் எப்போயோ வந்துருச்சு. நான் எப்போயோ பார்த்துட்டேன், மறந்துட்டேன். ஸோ எஃப்3 போட்டினா 1 2 3 பேர் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ எஃப்2 போட்டினா இந்த ஒரு பேர் உட்கார மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம போலீஸ் ஸ்டேஷன் செகண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும்னு சொன்னேன்ல, அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ஆர்ஜிஎஸ் டூலில் போயிட்டு டான்னு போட்டுக்கோங்க. டான்னு போட்டிங்கன்னா நம்ம கேமராவாகிடுவோம், நம்மளே தெரிய மாட்டோம். ஸோ அண்டர் கிரவுண்டுக்குலாம் நம்ம போவோம். ஸோ இந்த மேஜிக் டான்னு போட்டு சிவகார்த்தியன் நடிச்சிருக்காங்களே எஸ்கே அந்த படம் பேர் டான்னு போட்டு நம்ம வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடும். போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டோமா, இப்போ நம்ம இதுக்குள்ளெல்லாம் போனதில்ல, இப்போ போக போகிறோம். ஸோ பாருங்க கைஸ், நம்ம போக போகிறோம். ஸோ வாங்க போயிடலாம். ஸோ உள்ளாரையே போயிட்டோம். ஸோ கீழே போனீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜெயில் கிடக்கும், ஜெயிலு. ஸோ மேலே போனீங்கன்னா இந்த செகண்ட் ஃப்ளோரு. ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்காக இந்த ஏஏஜி காமிச்சிருக்கேன். ஸோ அதுக்காக லைக் அப் பண்ணிடுங்க.
ஸோ ஓகே காய்ஸ், நம்ம இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம். இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். ஃப்ளைட்டுக்குள்ளே ஒன்று இருக்கான்னு தான் நினைக்கிறேன். ஒன்றுமே இருக்கா. டிரைவர் சீட்டு கூட இருக்க இதாக இருக்குது. காய்ஸ் முன்னாடி பாருங்க காய்ஸ். காய்ஸ் இங்கே பாருங்களேன். சீட்டு, டிரைவர் சீட்டுன்னு எல்லாமே போட்டிருக்கானுங்க. அப்போ எப்பயாவது இது வரப்போடு காய்ஸ் 2025 அப்டேட்டாக வரும், இல்லைனா 2026 அப்டேட்டாக வரும். ஸோ உங்களுக்கு இது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் ரோஹித் கேமிங் ஸ்டுடியோத்தை போய் சொல்லிடுறேன். எப்படி காய்ஸ் நீங்களே பார்த்தீங்களா? இப்போ வா, இது என்னடா சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். ஸோ இந்த அப்டேட் நம்ம சீக்கிரம் வரணுன்னா நீங்கள் உங்களால முடியும். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் ரோஹித் கேமிங் சேனலில் போய் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஸோ அதனால் நம்ம பண்ணிவிட்ருங்க. ஸோ இப்போ இன்னொன்று இடம் மித்து இருக்குது. இன்னொன்று மித்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொன்று மித்து பார்க்கலாம் வாங்க வாங்க. ஸோ இன்னொன்று மித்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் ஒரு சரியான மித்து வந்துருக்கு கைஸ். நீங்களே பாருங்களேன். அதுக்கு பீப்புள் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அங்கே பாருங்க ஒரு அக்கா நடந்து போகிறாங்க. அவங்க முன்னாடி காரை நிப்பாட்டலாம். அப்படியே காரை நிப்பாட்டினா இப்படி தான் நிற்பாங்களே. நிற்கனா செய்வாங்க. அப்படின்னாச்சுன்னா அதான் கைஸ் என்ன ஆகும்னு நீங்களே பாருங்கள். நிற்க மாட்டாங்க, ஆனால் சாவாங்க கைஸ். எப்படின்னு எனக்கே தெரியல. ஸோ லைட்டான காரையே நிப்பாட்டுறேன். அப்படியே இப்படி டச்செல்லாம் பண்ணாங்க. அதுக்கே மயக்க போட்டு கீழே வந்துட்டாங்க. ஸோ சரிடா, இந்த அக்காவை மட்டும் இந்த கேமில் வீட்டில் வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருங்க கைஸ். நிறைய பேர்த்த போகிறோம். ஸோ அங்கே ஒரு அக்கா இருக்காங்க, அவங்கத்த போகலாம். ஸோ இந்த அக்காத்தை பார்ப்போம். ஸோ நான் தெரியாமல் ஏற்றிட்டேன். ஸோ அதனால இந்த அக்கா விட்டாங்க. ஸோ இந்த அக்காத்தை போய் பார்ப்போம். ஏங்க விட்டாங்க இந்த அக்காவும். ஸோ ஓகேடா, கேர்ள்ஸ் உள்ளுன்னுவாங்க, பாய்ஸ்னால் நான் கெட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கிடையாது கைஸ். அண்ணா 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 இப்போ பாருங்க கைஸ், அண்ணாவுக்கு என்ன ஆகுது. இவரும் உள்றாரு கைஸ், எப்படின்னே தெரியல. ஐயா பாருங்க கைஸ். ஸோ தெரியல இது பக்கா இல்லை ட்ரிக்கா இல்லை அப்டேட்டான்னு எனக்கும் தெரியல. ஐயா ஆட்டா. ஸோ அடுத்து நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குன்னு ஒரு ஆப்பு கொண்டு வந்துருக்காங்க. அதான் ப்ளக்கிங் ஆப்பு. ஸோ என்னடா ப்ளக்கிங் ஆப்பு சும்மா இருக்கேன் அப்படின்னு நினச்சின்னா நிறையா சீட் கோட்ஸ் இருக்குது காய்ஸ். சீட் கோட்ஸ்லாம் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 விஷயத்த மட்டும் பார்க்கலாம். இங்கே ப்ளக்கிங் ஆப்புக்கு போகாமே ஒரு 2 சீட் கோடு, 2 அனிமலோட சீட் கோடு நம்ம செல்லுலேயே நம்ம டைரெக்டாக கொண்டு வர முடியும். ஸோ என்னடா டைனோசர் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டோம், நாய் தானே நாங்களாம் பார்த்தோம், எப்போயா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கைஸ் இல்லை. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 போட்டினா இது வந்துடும் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த உங்கள் அம்மாலாம் இப்போ நீங்கள் சின்ன குழந்தைன்னா உங்கள் அம்மாட்ட போய் கேளுங்க. ஸோ உங்கள் அம்மா அப்பாலாம் 90s கிட்ஸில் அப்போ ஒரு அன்னியன்னு ஒரு எமன் படம் வந்துச்சு. அதில் இந்த மாதிரி தான் மாடு வரும். ஸோ உங்கள் அப்பா அம்மாட்ட போய் கேளுங்க, வரும்னு நினைக்கிறவங்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனால் ஒவ்வொரு அம்மா அப்பாலாம் பாட்டுருப்பாங்களா 90s கிட்ஸில், அவங்க பாட்டிருக்காங்களா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க.
ஸோ இதை ஃபஸ்ட்டு கொண்டுடலாம் வேணாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக எலிஃபண்ட் கொள்ள வேண்டியும் இதுக்கான சீட் கொடினா. ஸோ போட்டினா எலிஃபண்ட் பண்ணுறோம். அதோட சவுண்டை மட்டும் பாருங்களேன், நான் இப்போ சுடுறேன் பாருங்க. பார்த்தீங்களா கைஸ் எப்படி ஓடுன்ட்டு? பாவம் சரி வேணாம். ஸோ இதான் கைஸ். என்னென்ன கார் இது புதுசாக இருக்க ஜிடிஏ மாதிரியே இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாம் கைஸ். ஸோ இதுவும் நான் ப்ளக்கிங் ஆப்பில் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டே பண்ணல. என்னடா நோட் பண்ணல, நாங்கள்லாம் கில்லிடா, நாங்கள்லாம் நோட் பண்ணுவோம்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கைஸ். இல்லை நம்ம கேமில் ஃப்ராங்க்லின் இருப்பான், ஆனால் இவன் யார் அண்ணாண்டு இருக்காரு. நோட் பண்ணிங்களா? ஒரு நாள் பேசியிருக்காரு மறந்துருப்பீங்கன்னா கமெண்ட்டை சொல்லிடுங்க. யாரா அவன் முடிசாக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃப்ராங்க்லின் பார்த்து போர் அடிச்சு போச்சுல. ஸோ அதில் தான் இவனை பார்க்குறோம். ஸோ இவனை எப்படி எடுக்கிறேன்னா, ஸோ எக்ஸாம்பிள் நான் காட்டிக்கிறேன். ஒரு ஆப்புன்னு சொன்னேன்லாடா IBD 3D. இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சா? இப்போ நம்ம சேலஞ்ச் மூடுக்கு பக்கத்தில் பிளேயர் மூடு இருக்குப்பாங்க. டூல் PM5 இங்கே இருக்கா எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ். இந்த கேமில் நம்ம வேறு கேரக்டர் ஆகலாம். அப்போ மைக்கில் ஆகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை கைஸ். இங்கே என்ன இருக்கோ அதான் ஆக முடியும். ஸோ கோஸ்ட் ரைடர் இருக்குது, ஜிராஃபி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் இருக்குது. ஸோ இதாக இருக்குது. இல்லை லாஸ்ட்டு தான் நான் ஆயிருக்கேன். அப்புறம் இப்போனா ரீசண்டாக ரெக்கார்டு இருக்கும் போது இது வந்துச்சு. என்னென்னா சேலஞ்சு மூடில் டிமாண்டிக் காலனி இருக்குது. அது போகணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் ஐ வாண்ட் டு கோ டிமாண்டிக் காலனி 2 அப்படின்னு போட்டுட்ருங்க. ஸோ ஓகே காய்ஸ், இதான் நம்மளுக்கு அடுத்து நம்ம இதெல்லாம் எப்படி எடுக்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கலாம்னா வீல்ஸில் இந்த லாஸ்ட்டாக ட்ரக் இருக்கலான்னா எடுக்க போகிறோம். ஸோ எப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு மேலே டன் பண்ணிட்டு இப்போ நேராக கேமுக்குள்ளே போயிருங்க. ஸோ கேமுக்குள்ளே போனீங்கன்னா செல்லை எடுத்துருங்க. இந்த கால் பண்ணுற ஆப்புக்கு கீழே ஒரு பூட கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதை தொட்டுட்டு இதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ பேஸ்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணினா இங்கே ஒரு நம்பர் காட்டும், இருங்க. ஸோ காய்ஸ் டவரே கிடைக்கல, அதனால் நெட்டும் வரல. ஸோ இப்போ எப்பட்றா எடுக்கிறது நீ உருத்தண்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா இருங்க காய்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு இந்த டைம் ஓடுங்க கைஸ் இங்கே. ஸோ எனக்கு ஓடல, ஏன்னா எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இல்லை டைம் ஓடி முடிச்சினோம் இப்படி வெளியே போய்க்கோங்க. வெளியே போயிட்டு திரும்ப கேமுக்குள்ளே வந்துடுங்க. சரியா? கேமுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இப்போ எடுத்தீங்கள அது இப்போ எடுத்தீங்களா அந்த ப்ளக்கிங் ஆப்புக்குள்ளேருந்து அதை எடுத்துட்டு அதோட சீட் கோடை மட்டும் போட்டு கால் பண்ணினா அது வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் என்னென்னா இப்போ ஃபைல்டு கூட லோட் ஆகலைல்ல, நெட்வொர்க்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுல்ல, அதனால் முன்னாடியே பண்ணிட்டேன். என்னென்னா முன்னாடி இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் இப்படி பண்ணிட்டேன். அந்த காப்பிலாம் பண்ணி இந்த காலில் போயிட்டு 7 பண்ணினா இங்கே பாருங்கள். ஸோ இந்த கடத்துகிற வண்டி வந்துருச்சு, இந்த குட்டி யானை வந்துருச்சு. ஸோ இது நான் ப்ளக்கிங் ஆப்புக்குள்ளே தான் எடுத்தேன்.
ஸோ நீங்களும் என்ன எடுத்தாலும் அந்த டைம் ஓடினதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கேமுக்குள்ளே வந்துட்டு அதோட சீட் கோட் போட்டேன்னா வந்துடும். அதை வச்சு நீங்களும் ஜாலியாக ஓட்டி ஸோ டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால தான். ஸோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால தான் நான் இப்போ வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இதை நீங்களும் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஒர்க்கத் ஆச்சான்ட்டு கமெண்ட்டில் சொல்லிவிட்ருங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபேமிலிஸு என்னோடய கசின் வந்து கரெக்டாக டிசம்பர் ஆஃப் இயர்லி லீவில் வரப்போகிறா. ஸோ அவளும் ரெக்கார்டுக்கு வரணுன்னா இந்த வீடியோவுக்கு 500 டார்கெட். அந்த 500 நீங்கள் போட்டீங்கன்னா என் கசினை கூட்டி தந்துடுவேன். ஸோ என் கசின் வரப்போகிறா, ஆனால் ஆஃப் இயர்லி லீவில் வரப்போகிறா. அவள் வரணுன்னா கமெண்ட்டில் சொல்லி விட்ருங்க. ப்ரோ யுவர் கசின் இஸ் கமிங் அப்படின்னு சொல்லி விட்ருங்க. ஸோ பாய் காய்ஸ், ரொம்ப நேரம் ஆச்சு. பாய் பாய் ஃப்ரம் ஏஏஜி கேமிங் ஆர்பிகேடி கேமிங். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசாக இந்த சேனலுக்கு வந்துருந்தீங்கன்னா ஃபேமிலிஸ் ஆகி டெய்லி வீடியோஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய். குட் டு சீ யூ தலைவா. நம்மகிட்ட நான் அண்ணா டூட போட்டாடிங்க.